ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷேர் ட்ரேடர் பேசுகிறேன். லாஸ்ட்டு 2 நாளாக கொஞ்சம் ட்ரேடும் சரியாக எடுக்க முடியல. அனாலிசிஸ் கரெக்டாக பண்ணியும் சரியான ட்ரேட் எடுக்க முடியல. அப்புறம் அப்டேட்டு கொடுக்க முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்ஸ்கிரைபர்லாம் குறையிறாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிறவங்க வந்து பார்த்தா போதும். யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டு நாளைக்கு எப்படி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடுக்கு மட்டும் சொல்கிறோம். எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் எடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான். மார்க்கெட் எங்கேருந்து புல் பேக் கொடுத்துருக்கான் அப்படின்னா, இந்த லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் கொடுத்துருக்கோம். அதாவது 21,500 வந்து மார்க்கெட் வந்து புல் பேக் அடிச்சிருக்காங்க. ஓகேவா? புல் பேக் அடிச்சுட்டு இன்றைக்கி மார்க்கெட் வந்து கீழே வரல. மார்க்கெட்டை வந்து நல்லா மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு. ஸோ எங்கே இப்போ மார்க்கெட் நிற்கிறோம் அப்படின்னா 21,850 அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் மார்க்கெட்டு. இப்போ அது வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆயிருக்கு அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணி நம்ம அதை பார்த்துருவோம். ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? மார்க்கெட்டில் வந்து இப்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து இந்த ட்ரெண்ட் லைனோட இடத்துல வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணனா அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து போகும். அதாவது வந்து இது வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ். ஓகேவா? நிஃப்டி 50 இண்டெக்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனு இது வந்து என்னென்னா ஒரு வெஜ்ஜு பேட்டர்ன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகுவான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக அதே போல் தான் நமக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கான். ஒரு ப்ரீவியஸ் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஒரு அப்டேட்டை பார்த்தா தெரியும். நான் அதில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு வெஜ்ஜு பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு இந்த சேனலுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டுருக்கான். ஸோ மார்க்கெட்டில் இப்போ வந்து இன்றைக்கி ரிஜெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் அடிச்சுட்டு மார்க்கெட் மேலே அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? பாசிபிலிட்டி ஃபார் நான் அதிகமாக எதிர்பார்க்குறது என்னென்னா, மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கணும் தான் எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டைம் இருந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இல்லை, அது டைம் இல்லாதனால தான் நமக்கு தெரியல. ஓகேவா? இப்போது இந்த லெவல்ஸை நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தோம்னா கிளியராக நான் ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணால் பார்த்தா தெரியும். இப்போ மார்க்கெட்டில் இந்த இடத்துல கரெக்டாக எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் வச்சுருக்கான். இந்த கேண்டில் வந்து ரிஜெக்ஷன் வச்சுருக்கான். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். அதை பார்த்தா தெரியும். ரிஜெக்ஷன் வச்சுருக்கான். இப்போ திரும்ப வந்து அதை ஃபுல் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு இன்றைக்கி இருக்கிற ப்ரெஷர் வந்து நாளைக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன கேப் அப் ஆகிட்டு இதை பிரேக் அவுட் கொடுக்கலாம். பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடத்துல அதாவது 21,950லேருந்து 21,850 இந்த 100 பாயிண்டில் ஒரு சின்ன கன்சல்டேஷன் வச்சு இதுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணி போனோம். அப்படி இல்லைன்னா ரிவர்ஸெல்லாம் ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கேப் அப் கொடுத்துட்டு கீழே வரோம் அப்படின்னா மார்க்கெட் அடுத்தது வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன சொல்கிறோன்னா, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு. ஓகேவா? நமக்கு ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து அப் ட்ரெண்டு மாறும். அது வரைக்கும் இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அஸ் பர் த டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ட் பேட்டர்னோடையே நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹையஸ்ட்டாக எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தோம்னா 22,000 வரைக்கும் 22,100 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை விடவும் அதிகமான பாசிபிலிட்டி அதை விடவும் அதிகமாக போச்சுன்னா மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எங்கன்னா 22,330 இந்த லெவல்ஸ் தான் போகும். ஓகேவா? அப்படி இல்லைனா மார்க்கெட் வந்து கீழே ஒன்றும் மார்க்கெட் மேலே போகும், இல்லை கீழே வரும், இல்லை சைடுவேஸ். 3 விஷயந்தான். ஓகேவா? சைடுவேஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இதுலேருந்து இது வரைக்கும் ஆகும் அப்படின்னா 21,800லேருந்து 21,900க்குள்ளே வந்து சைடுவேஸ் போச்சுன்னா, அப்படி இல்லைனா ஒன்று டவுன் ட்ரெண்டு இல்லைனா அப் ட்ரெண்டு. இது 3 இதில் ஏதாவது ஒன்று தான் போகும். ஓகேங்களா? அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து டெலகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராமோட லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஓகே, பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டேன். பேங்க் நிஃப்டி நல்லா ஒரு புல் பேக் தான் கொடுத்துருக்கான். பேங்க் நிஃப்டியில் வச்சு நம்ம இப்போ பார்க்கும்போது எப்படின்னா, நமக்கு ஒரு பிரேக் அவுட்டு, ஆனால் வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. திரும்ப அகைன் வந்து புல் பேக் எடுத்திருக்கான் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும்.
அதாவது வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஃபுல்லாக கரெக்ஷன் சின்ன சின்ன கரெக்ஷன் பிக்ஸு ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போயிட்டே தான் இருந்தானே தவிர நமக்கு வந்து இது இல்லை. லைவ் போட்டிருந்தோம். லைவில் நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். நான் வந்து டவுன் ட்ரெண்டுக்காக நமக்கு இங்கே ரிஜெக்ஷன் கொடுக்கும். இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம் பாருங்கள். நம்மளது வந்து ட்ரேடு வந்து லாஸ் ஆச்சு. ஓகேவா, இந்த இடத்த நான் வந்து இப்போ மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, இதில் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து சரி ஓகே இந்த இடத்துல வந்து டச் பண்ணுவோம், ரிஜெக்ஷன் வச்ச உடனே வந்து கீழே போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் வந்து மார்க்கெட் லைட்டாக கீழே வந்துட்டு மேலே திரும்ப கிளம்பிட்டான். ஓகேங்களா, ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. சரி, இதுவும் வந்து அந்த ஒரு சேனலில் தான் போகுது. சேனலில் விட்டு இன்றைக்கி வந்து என்ன ஆகிருக்கான் அப்படின்னா ஒரு சாலிட் பிரேக் அவுட் இல்லை, ஆனால் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 46,150 அந்த ரேஞ்சு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட் இந்த இடம். ஓகேவா, அங்கேருந்து வந்து பண்ணியிருக்கான், ஸ்ட்ராங்காக ரிஜெக்ஷன் ஆகிருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து 45,000 இருங்க ஒரு நிமிஷம், 46,180 இந்த லெவல்ஸ்க்கு மேலே சப்போர்ட் எடுத்ததுன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக இந்த மூவ்ஸ் வந்து கண்டினியூஷன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே வந்து சப்போர்ட் எடுத்தால் இது வந்து கண்டினியூஷன் ஆகும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ப்ரெஷருக்கு என்ன பண்ணோன்னா இது வரைக்கும் போயிட்டு இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் இந்த ஏரியாவில் வந்து கன்சல்டேஷன் ஆகும். ஓகேவா, திரும்ப ஏன்னா இது பிரேக் அவுட் கொடுத்துட்டோம். ஓகேவா, இது பிரேக் அவுட் கொடுத்துட்டா இது ஃபேக் பிரேக் அவுட் ஆகணும்னா மார்க்கெட் வந்து சடனாக கீழே இறங்கினா மட்டும் அது ஃபேக்காக மாறும். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இதில் வந்து மேக்ஸிமம் நாளைக்கு எங்கே போவோம் அப்படின்னா இப்போ சப்போர்ட் எடுத்து போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 46,740 இந்த ஒரு லெவலு. அடுத்த லெவலில் வந்து 47,150 இந்த 2 லெவல் தான் வந்து மேக்ஸிமம் போகும். மேக்ஸிமம் ஒரு 2000 பாயிண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ப்ரெஷரோடு மேலே போகுது அப்படின்னா ஒரு 2000 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். இல்லை இந்த ரிஜெக்ஷன் இந்த 46,140 இந்த லெவல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் தான். அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு திரும்பவும் வந்து ஒரு சின்னதாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 200 பாயிண்ட் வந்து ஒரு புல் பேக் ஆகிட்டு திரும்ப கூட கீழே ஒரு கேப் அப் ஆகிட்டு அப்படியே கீழே வரலாம். கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து எங்கே வந்து ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னா 45,330 இந்த லெவல்ஸில் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ஸ்டேபிள் ஆகும். ஓகே, இங்கேருந்து வந்து திரும்ப அப்படியே வந்து சைட்வேஸில் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை திரும்ப ஒரு புல் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, சரி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல ஆளில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.